நம்ம ஓவியங்களில் வந்து அர்த்தங்கள் இருக்கக்கூடாது. அர்த்தம் இல்லாமல் ஓவியம் வரையணும். அது எந்த கதையும் சொல்லக்கூடாது, கருத்துக்களையும் சொல்லக்கூடாது. அப்போ வந்து இதுநாள் வரைக்கும் நம்ம வந்து வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாமே அர்த்தங்களோடையும், கதைகளோடையும் ஏதாவது கருத்துக்களை சொல்லுவதா இருந்தது. அப்போ வந்து தலைப்பு தலைப்பு கூட வச்சாங்க. தலைப்பு வச்சுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதில் ஏதோ அர்த்தம் இருக்குது, ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு தானே அர்த்தம். இனிமே வந்து ஓவியம் என்பது என்னென்னா, இப்போ நான் வந்து ஓவியத்தை இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம். மனிதர்களே இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதை நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். இதனால் வரைக்கும் ஓவியத்தை கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சி. அப்போ அதற்கு என்ன விதிமுறை அப்படின்னா, நீங்கள் வரைகிற ஓவியத்தில் அர்த்தம் எதுவுமே இருக்கக்கூடாது, கதைகள் சொல்லக்கூடாது. எப்படி அது வந்து சாத்தியம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வரைவதற்கு என்ன தேவை, ஒரு ஓவியத்தை வரைவதற்கு என்ன தேவை அப்படின்னா கோடுகள் தேவை. கோடுகளை வச்சு நம்ம வந்து சில இடத்துல டார்க்கு உருவாக்குறோம், ரொம்ப கருப்பாக. அப்புறம் இந்த இடத்துல வெள்ளையாக இருக்குது, இந்த இடத்துல வளைவான கோடுகள் இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரியான வளைவு, அப்படி ஒரு வளைவான கோடுகள் இருக்குது. இந்த கோடுகளில் ஒரு வேரியேஷன் இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது, வேறுபட்ட தன்மை இருக்குது. எல்லா கோடுகளும் ஒரே மாதிரி கிடையாது. சில இடங்களில் டார்க்காக விடுறோம், சில இடங்களில் சும்மா விடுறோம். இன்னும் இந்த ஓவியத்தை முடிக்கலை நான். அப்படி இருக்கும்போது இதுதான் தொழில்நுட்பம். ஒரு ஓவியத்திற்கான தொழில்நுட்பமே என்னென்னா, அந்த கோடுகள் டார்க்கு, அதாவது கருப்பு அல்லது வந்து வெள்ளை, இந்த மாதிரி இதுதான் ஹைலைட்டு, ஹை டார்க்கு, இதுதான் ஒரு ஓவியத்திற்கான தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு கருத்தையும் சொல்லலாம். ஒரு ஓவியத்தின் மூலமாக ஒரு கருத்தை சொல்லலாம், மனித உருவத்தை வரையலாம். அதே தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு நீ இன்னொன்றையும் பண்ணலாம். எதுவுமே சொல்லாமல் ஒரு கருத்தையோ கதையோ சொல்லாமல் ஒரு ஓவியத்தை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ வீடு கட்டுறதுக்கு என்ன தேவை? செங்கல் தேவை, சிமெண்ட் தேவை, மணல் தேவை, தண்ணீர் தேவை, கொத்தனை தேவை, அப்படி தானே? அப்போ இதே செங்கல் சிமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஏன் இப்போ வீடுன்னா அது நமக்கு ஒரு பயன்பாடு இருக்குது, அலுவலகம்னா நம்மக்கிட்ட ஒரு பயன்பாடு இருக்குது. அதே செங்கல் சிமெண்ட்டை வச்சு அலுவலகம் கட்டலாம், வீடு கட்டலாம், கோயில் கட்டலாம், அதில் தொழிற்சாலை கட்டலாம். இது எல்லாமே பயன் தரக்கூடியது. இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் ஒரு இந்த கட்டுமானத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதே செங்கல் சிமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பயன் தராத ஒரு கட்டிடத்தை கட்டணும். எதுக்குப்பா கட்டுற? இதில் என்ன யூஸு? ஆனால் கட்ட முடியும் தானே. அதே செங்கலை நீ சும்மா அடுக்கி வச்சு சிமெண்ட் வச்சாலும் அது வந்து ஒரு கட்டடமாக மாறும். சும்மா அடுக்கு உள்ள வாசல் வைக்க தேவையில்ல, உள்ளே போகவே முடியாது. அது ஏனா தானே. ஆனால் அந்த பேலன்ஸுங்கிறது இருக்குது. ஒரு கட்டடமாக கட்டும்போது அதில் ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஆனால் அது எந்த வித நோக்கமும் கிடையாது. நீ ஒரு வீடை கட்டுற, அலுவலகம் கட்டுற, இது ஒரு வீடு, இது ஒரு அலுவலகம், இது ஒரு கோயில், ஒரு தொழிற்சாலை, இந்த செங்கல் சிமெண்ட்டை வச்சு இவர் இதை கட்டுறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பயன்பாடு, ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும். எல்லாராலையும். அப்போது நீங்கள் வந்து அதே செங்கல் சிமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? சும்மா செங்கல் மேலே சிமெண்ட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு செங்கலை வைங்க, அது ஒட்ட தான் போகுது. சும்மா எப்படியாவது ஒரு கட்டடத்தை சும்மா அடிக்கி என்னத்தையாவது பண்ணுங்கள். ஆனால் இதில் எது ரொம்ப முக்கியமானதுன்னா பேலன்ஸு. நீங்கள் சும்மா வைக்கலாம், அதுக்காக சும்மா ஒரு பக்கம் மட்டும் வெயிட் ஆகிடுச்சுன்னா அது கீழே விழுந்துடும். உங்களால் ஒரு விஷயத்தை கட்ட முடியாது. அப்போ இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, இதை இப்படி தான் இருக்கணும். இந்த இடத்துல இங்கே ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வீடு கட்டும்போது இந்த இடத்துல ஜன்னல் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல வாசல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. இந்த இடத்துல இது தேவையில்லை, இந்த ஜன்னல் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை அப்படிங்கிறாங்களே. அந்த ரசனைத்திறன் ரசிக்கிறாங்களே. இந்த இடத்துல இது அழகாக இருக்குது, இந்த இடத்துல இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இந்த ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது, மேட்ச் ஆகலை. இந்த ரூம் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது, ஹால் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது ஒரு பெட்ரூம் இந்த அளவுக்கு அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து ரசிக்கிறோம்ல, தீர்மானிக்கிறோம்ல. இங்கே இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தீர்மானிக்கிறோம். அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறோம். இந்த பெயிண்ட் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், சவுத்துக்கு இந்த பெயிண்ட் அடித்தா, ஜன்னலுக்கு இந்த பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி டிசைன் வந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறோம்ல. இது பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு இப்போ வீடு என்பது ஒரு பயன்பாடு உடையது, அலுவலகம், இதெல்லாம் பயன்பாடு, நோக்கம். இந்த மாதிரி எந்தவித நோக்கமும் இல்லாமல் நீ ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு, ஒரு சிமெண்ட்டை வச்சுக்கிட்டு, மணலை வச்சுக்கிட்டு, தண்ணியை வச்சுக்கிட்டு, ஜல்லியை வச்சுக்கிட்டு நீ ஒன்றை கட்ட முடியும். அது எந்த விதத்துக்கும் பயன்படணுங்கிற அவசியமே இல்லை. நீ சும்மா கட்டு, அடிக்கடிக்கு சும்மா ஒரு அழகு, அவ்வளோதான். அதுக்கு ஒரு நோக்கமும் கிடையாது. ஒரு சிமெண்ட் மேலே செங்கலை வை, அதன் மேலே சிமெண்ட்டை வை, திரும்ப அடிக்கி வை, திடீர்னு நீட்டமாக செங்கலை வை, செங்குத்தாக வை, அது உயரமாக ஒரு கோபுரம் மாதிரி கொண்டு போ, இந்த பக்கம் பார்த்தா பட்டையாக வை. இப்போ அப்படி இருக்குல்ல. அப்போது அந்த மாதிரி நீ ஒரு கட்டடத்தை கட்ட முடியும் தானே. ஆனால் அது எதுக்குமே யூஸ் ஆகாது. கட்ட முடியும்ல, ஆனால் அதுலேயும் ஒரு அழகு இருக்குது. இந்த இடத்துல இது இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இந்த செங்கல் வேண்டாம், இது அழகு இருக்குது, இந்த இடத்துல இந்த பெயிண்ட் அடிங்க, அதே நேரத்தில் இந்த பக்கம் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா வெயிட்டு தாங்க முடியாமல் இது கீழே விழுந்துடும். அதனால் பேலன்ஸ், அந்த வெயிட்டு, அந்த காம்போசிஷன், அந்த எது தேவையில்லை, இந்த இடத்துல இது தேவையில்லை,
இது வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது, இந்த இடத்துல இருந்தால் துண்டாக இருக்குது, ஒரு அழகாக இல்லை, ஒரு அழகு என்பது இல்லை, இந்த இடத்துல இந்த பெயிண்ட் இதுக்கு இந்த பெயிண்ட் அடிங்க, இந்த இடத்துக்கு இந்த பெயிண்ட் அடிங்க. ஆனால் அதுக்கு எந்த பயனும் கிடையாது. இப்படி கட்டப்படுகிற ஒரு கட்டுமானத்துக்கு எந்த பயனுமே கிடையாது. அதே செங்கல் சிமெண்ட்டை வச்சு தான் நம்ம வீடு கட்டணும், அலுவலகம் கட்டணும், தொழிற்சாலை கட்டணும். அதே செங்கல் சிமெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த வித பயனும் இல்லாத ஒரு கட்டிடத்தை கட்டுறோம். அது உள்ளே போக முடியாது, வாசலே கிடையாது. ஆனால் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த இடத்துல இந்த பெயிண்ட், இந்த இடத்துல இந்த ஒரு ஓட்டை விட்டுருக்காங்க, இந்த இடத்துல கேப் விட்டுருக்காங்க, இந்த இடத்துல இது பள்ளமாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு தூண் மாதிரி வருது, 2 தூண் இப்படி எழுந்து நிற்கிது, வட்டமான ஒரு தூண் வந்து 3 தூண் வருது. அப்போ இதுதான் வந்து இது நான் இப்போ சொல்கிறது ஓவியத்துக்கானது கிடையாது, சிற்பத்துக்கு கூட இது பொருந்தும். சிற்பமே இதுதான். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா சிற்பம், இதுதான் சிற்பமே, இதுதான் ஓவியத்துக்கான விதிமுறை கூட. அப்போது ஒரு ஓவியத்துக்கு ஒரு ஓவியமாக வரைவதற்கு நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் தேவை, கோடுகள் தேவை, ஹை டார்க் ஹைலைட்டு இதெல்லாம் தேவை. அதே நேரத்தில் பேலன்ஸ்டு, இங்கே இருந்து இந்த பக்கம் வந்து ஒரு பேலன்ஸ், இந்த இடத்துல ஒரு டார்க்கு லைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கோடுகளை வச்சுக்கிட்டு ஒரு ஓவியத்திற்கான தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மனித உருவத்தை வரையலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஆடு மாடுகளை வரையலாம், அதே தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு, அல்லது ஒரு கருத்துக்களை சொல்லலாம், அதே தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு, ஓவிய தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு காட்சி ஒரு உருவத்தை வரையலாம். ஆனால் அது இந்த உலகத்தில் உள்ளது கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற உருவங்கமே அது கிடையாது. அது எதுவோ அது இது வரைக்கும் நீங்களே பார்த்தது கிடையாது. நீங்கள் அந்த ஓவியத்தை வரைஞ்சி முடித்து தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே கோடுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுதான் ஓவியமே. ஓவியம் வந்து எப்படி வந்து நவீன ஓவியத்தின் இலக்கணம் இது தான், ஓவியத்திற்கான இலக்கணம். அது இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம், அதை நான் தான் கண்டுபிடிக்கிறேன். இதனால் வரைஞ்சது எல்லாமே ஆராய்ச்சி, எப்படி ஓவியம் வரையணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆடு மாடு இதெல்லாம் என்ன தொழில்நுட்பத்தில் இது ஆடாக நமக்கு தெரிகிறது. ஒரு மாடுன்னா அது மாடாக தெரிவதற்கு என்ன தொழில்நுட்பம், ஒரு கண்ணாக தெரிவதற்கு என்ன தொழில்நுட்பம், அது பளபளன்னு இருக்குது, அதுக்கு என்ன தொழில்நுட்பம், அதுக்கு லைட்டு விடணும், ஹைலைட் விடணும், பால்ஸ் இந்த இடத்துல ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம், அது வெள்ளையாக விடணும், அதுக்கு வந்து நம்ம எந்த லைட்டாக வேணால் ஷேடு கொடுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம், அதனால தான் அது கண்ணாக தெரியுது. அதே தொழில்நுட்பத்தை எடுத்துகிட்டு வந்து நாம் வந்து வேறு ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஆனால் அது இந்த உலகத்தில் உள்ளது கிடையாது. பளபளன்னு இருக்குது, கண்ணு போல் பளபளன்னு இருக்குது. அந்த தொழில்நுட்பத்தை வச்சு அதுபோல் தான் இதுதான் வந்து ஓவியத்திற்கான இலக்கணம், இதுதான் வந்து கலைகளுக்கான இலக்கணம். அதுபோல் வந்து ஒரு நடனம் ஆடுறது மூலமாக வந்து முன்னாடி பொருள் இருக்கும். பரதநாட்டியம் நீ அழுகிறது மாதிரி, நவரசங்களையும் வெளிப்படுத்துகிற மாதிரி, அதுக்கு என்ன தேவை, அசைவுகள் தேவை. அதே அசைவுகளை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள், நடனத்துக்கு அர்த்தமே கிடையாது. முன்னாடி அர்த்தம் இருக்கணும், என்ன இது ஆட்டம், சும்மா வெடுக்குன்னு ஆடுறாங்க, பிரேக் டான்ஸு ஏதோ வலிப்பு வந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்லாம் விமர்சிப்பாங்கள்ல. அதே அசைவுகள் தான், அதே அசைவுகளை வச்சு தான் அவங்க அர்த்தமுள்ள நடன அசைவுகளை வச்சாங்க, நவரசங்களை வச்சாங்க. அழுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற மாதிரி நடனத்தில் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அதே அசைவுகளை வச்சுக்கிட்டு அர்த்தமில்லாத அசைவுகளை வச்சு தான் இன்றைக்கி ஆடுறாங்க. துக்கத்துக்கும் அதான் ஆடுறாங்க, கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் எல்லாத்துக்கும் அதான் ஆடுறாங்க. அழுகுனாலும் சந்தோஷம்னாலும் அதே அசைவுகளை வச்சுக்கிட்டு வெளிப்படுத்துகிறாங்க. அதில் உணர்ச்சிகள் எதுவுமே கிடையாது, அர்த்தங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் சந்தோஷமாக இருக்கா, எல்லாத்துக்கும் அது வருதா? நீ உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் ஆடணும் அப்படின்னா எத்தனை பேரால் முடியும்? அது முடியாதுல்ல. அப்போ உணர்ச்சிகளை அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா அது நிறைவேற நடனம் ஆடுவதற்கு தயக்கத்தை ஏற்படுத்துது. இப்படி தான் ஆடணும் அப்படின்னா நிறைவேறால் அது முடியாது, பின்தங்கிடுவாங்க. எப்படி வேணாலும் ஆடலாம்ப்பா, அதுக்கு அர்த்தமே தேவையில்லை அப்படின்னா அப்போ நானும் ஆடுறேன் அப்படின்னு எல்லாருமே அப்போது எல்லாரும் ஆடணும். அதுதான் நடனத்தோட பயன், ஒரு கலையோட பயன். எல்லாருமே பயன்படுத்தணும். அதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் தூக்கித்துறப்படு. அது முக்கியம் கிடையாது, மனிதர்களுக்கு தான் முக்கியம். மனிதர்களுக்கு அந்த கலை, எல்லாருமே ஆடணும், எல்லாருமே பாடணும், எல்லாருமே ஓவியம் வரையணும், அதுதான் முக்கியம். இதுதான் வந்து